ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். என்னோடய சேனல் முதல் தடவையாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நேற்று எங்கள் ஹஸ்பண்டோட பர்த்டே. அதுக்கு எங்கள் பொண்ணு, மாப்பிள்ளை, தம்பி வீடு எல்லாம் வந்திருந்தாங்க. அதனால் கொஞ்சம் நிறைய டிஷ் எல்லாம் பண்ணேன். நண்டு வாங்கிட்டு வந்தாங்க. அந்த டிஷ் தான் நான் போடுறேன். நான் பிரித்து போடுறேன் எல்லாத்தையும். ஒரு கடாயை வச்சு ஒரு 5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு வெறும் கடுகு போட்டு தாளித்து, வெங்காயம் ஒரு 4 வெங்காயம் சின்னதாக வெட்டி போட்டு அதையும் நல்லா வதக்கிக்கலாம். நல்லா லைட் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த நண்டு கிரேவி நான் ஏற்கனவே கூட ஒரு தடவை போட்டிருக்கேன். பட் நியூ சப்ஸ்கிரைபர்ஸ் பார்க்கட்டுன்னு தான் நான் திருப்பியும் போடுறேன். ஒரு 5 தக்காளி. நான் இது மாதிரி தான் அடிக்கடி வீட்டில் செய்கிறது. இது எல்லாருக்கும் விருப்பமான ஒரு ப்ரிப்பரேஷன். இது தக்காளியில் உப்பு போட்டு நல்லா வதக்கலாம். நான் நண்டு மட்டும் க்ளீன் பண்ணி வாங்க சொல்ல மாட்டேன். அன்றைக்கி மீனும் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. மீனை நான் க்ளீன் பண்ணி உப்பு மிளகாத்தூள் போட்டு வச்சுருக்கேன் பொரிக்கிறதுக்கு. அது நண்டு மட்டும் கிரேவி கூட்டி விட்டுட்டு தான் நான் நண்டு க்ளீன் பண்ணுவேன். அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லுவாங்க. எங்கள் டேடி அப்படி தான் சொல்லியிருக்காங்க. அப்படி தான் நான் மட்டும் நண்டு அப்படி செய்வேன். நண்டு மட்டும் கிரேவி எல்லாம் நான் ரெடி பண்ணிவிட்டு அப்புறமா கழுவி போடுவேன். மிளகாத்தூள் வீட்டில் அரைச்சது, மிளகாத்தூள், தனியாத்தூள், மஞ்சத்தூள் சேர்த்து அரைச்சது. அதையும் ஒரு 5 டேபிள் ஸ்பூன் போட்டு வதக்கிக்கலாம். நண்டு 2 கிலோ நண்டு அது. அதனால் கொஞ்சம் நிறைய வெங்காயம், தக்காளி, மிளகாத்தூள்லாம் நான் போட்டிருக்கேன். அது கொஞ்சம் வதங்கட்டும், வாசனைலாம் போட்டோம். அதுக்குள்ளே நண்டு க்ளீன் பண்ணிக்கலாம். கை கொஞ்சம் வலியாக இருந்தது. அவ்வளோ ஈஸியாக க்ளீன் பண்ண முடியல, கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. அது மசாலா சிம்மில் வச்சு விட்ருக்கேன். நல்லா வதங்குது. எல்லா நண்டையும் சுத்தம் பண்ணி க்ளீன் பண்ணி நண்டு மசாலாவில் போட்டு நல்லா கிளறலாம். இந்த பக்கம் கடாயில் கறி கிரேவி ஆகிட்டுருக்குது. நான் அதை எடுக்கல. நான் நிறைய கறி கிரேவி, சிக்கன் கிரேவி போட்டிருக்கேன். அதனால் அதை வீடியோ நான் எடுக்கலை. ரொம்ப நல்லா இருந்தது. இது மாதிரி செஞ்சுட்டு இதில் தேங்காவும் சோம்பும் அரைச்சி போடணும். ரொம்ப திக்காக வேணான்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் தேங்காய் பாலும் கொஞ்சமாக தேங்காய் பேஸ்ட்டும் போடலாம். நான் ஒரு அரை மூடி தேங்காய் ஃபுல்லாக அரைச்சி நல்லா ஒரு டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாக சோம்பு போட்டு அரைச்சி அதை போட்டிருக்கேன். நல்லா வெந்துடுச்சு. நண்டெல்லாம் வெந்துடுச்சு. நண்டு வெந்துடுச்சுனாவே நல்லா கலர் மாதிரி பாருங்கள், எண்ணெய் கசிஞ்சு வந்திருக்கு. இப்போ நான் தேங்காய் ஆட் பண்ணுறேன். தேங்காய் ஆட் பண்ணிட்டோம்னா ரொம்ப எண்ணெய் கசிஞ்சு வராது கிரேவி. அது தேங்காய் பால் போட்டோம்னா எண்ணெய் கசிஞ்சு வரும். தேங்காய் பேஸ்ட் போட்டோம்னா எண்ணெய் கசிஞ்சு வராது லேஸில். ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கிரேவி. சிம்பிளான கிரேவி, ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது 2 வேளை, காலையில் நைட்டுக்கு 2 வேளைக்குமே நல்லாயிருக்கும், டேஸ்ட் மாறாமல். அது நமக்கு என்ன வேணுமோ, என்ன அளவு கிரேவி வேணுமோ நல்லா சுருளை வச்சு கூட எடுக்கலாம். நான் கொஞ்சம் கிரேவியாகவே எடுத்துட்டேன். நான் இன்றைக்கி சிக்கன் கிரேவி பண்ணிவிட்டு, நண்டு மசாலா பண்ணிவிட்டு, ஃபிஷ் ஃப்ரை பண்ணிவிட்டு, நெய் பருப்பு பண்ணிவிட்டு, ஒயிட் ரைஸ் செஞ்சோம். மத்தியானம் நைட்டு பிரியாணி செஞ்சேன். பிரியாணியும் எடுக்கலை, நான் பிரியாணி போடலை. நிறைய பிரியாணி வீடியோ போட்டு இப்போ தான் போன வாரம் கூட ஒரு பிரியாணி வீடியோ போட்டேன். வீடியோ பிடிச்சிதான் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.